அனைவருக்கும் வணக்கம். 38 ஆண்டு காலம் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஆசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்ற பிறகு மாணவர்களை மீண்டும் மீண்டும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய பேராக நான் கருதுகிறேன். ஒரு ஆசிரியராக இருந்து மீண்டும் மாணவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைக்குதுன்னு சொன்னால் மிகப்பெரிய பேர். அது மாதிரி நான் நிறைய என்னுடைய பணி நிறைவு காலத்துக்கு பின்னாடி அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். இன்னைக்கு என்னை அழைத்திருக்கிறதுக்கு காரணம் ப்ரீகேஜிலிருந்து எல்கேஜி யூகேஜி வரைக்கும் பிள்ளைகளுடைய தனித்திறன்களை எல்லாம், அவருடைய சிந்தனை ஆற்றல்களை எல்லாம் ஒருங்கே பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. அதற்கு அழைத்த நண்பருக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த கல்வி நிறுவனத்துடைய நிர்வாகிகளுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறேன். குழந்தைகள், சின்ன சின்ன குழந்தைகள் நினைச்சு பார்க்கவே பிரமிப்பா இருக்கு. அப்படியே ரிமெம்பர் என்னுடைய இளமை பருவத்தை திரும்பி பார்க்குறேன். நம்மளாம் எப்படி படித்தோம், நம்மளாம் எப்படி இருந்தோம், நம்மளாம் எப்படி கொண்டு போனாங்க பேரண்ட்ஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் பேரண்ட்ஸ் எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க, பிள்ளைங்கள்லாம் எப்படி படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப ரொம்ப பிரமிப்பா இருக்கு, வியப்பா இருக்கு. ஒரு ஆசிரியராக பிரமிப்பா இருக்கு, ஒரு பேரண்ட்ஸா பிரமிப்பா இருக்கு, இன்னும் சொல்ல போனா ஒரு கிராண்ட் ஃபாதரா தாத்தாவாகவும் பிரமிப்பா இருக்கு. ப்ரீகேஜி அந்த குழந்தை என்னென்ன ஆற்றல்களை எல்லாம் கைவர பெற்றிருக்கிறது. ஒரு எல்கேஜி முன்மழலையர் பின்மழலையர் இவங்கெல்லாம் எப்படியெல்லாம் இவ்வளவு விஷயங்களை தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இவ்வளவு விஷயங்களை கற்றுக் கொடுக்கறதுக்கு முனைஞ்சிருக்கிறாங்க. கல்வி நிறுவனம் எப்ப இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அவங்கெல்லாம் பார்க்கறப்ப இவ்வளவு ஆனந்தம். கடினமான செயலின் சரியான பெயர் தான் சாதனைங்கிறாங்க. கடினமான செயலின் சரியான பெயர் சாதனை. உண்மையிலே சொல்ல போனா எது சாதனை அப்படின்னா மிக மிக கடினமான செயல், யாருமே செய்ய முடியாத செயல், அதுதான் சாதனையாக இருக்கும். எல்லாரும் செய்ய முடிஞ்சது செஞ்சுட்டு அது பேர் என்ன சாதனை? ஒரு சாதனையே கிடையாது. யாராலையும் செய்ய முடியாத செயல் தான் சாதனை. இப்ப நான் நினைச்சு பாக்குறேன், என்னுடைய ப்ரீகேஜில நான் இப்படி இருந்தேனா, என்னுடைய எல்கேஜில அப்பெல்லாம் எல்கேஜி ப்ரீகேஜி படிக்கல சார். நான்லாம் எங்க எல்கேஜி ப்ரீகேஜி படிச்சேன், நேரடியாக 1ஆம் வகுப்புக்கு போனேன், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். ஆனா இன்னைக்கு குழந்தைங்க 2.5 வயசு 2 வயசுலேருந்தே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க, நிறைய கற்றுக்க ஆரம்பிக்கிறேன். காலம் எப்படி எல்லாம் முன்னேறி இருக்கிறது, எவ்வளவு அட்வான்ஸா போயிட்டு இருக்கு. அதுக்கு நம்ம போட்டி போட்டு உள்ள நுழையலைன்னா உலகம் நம்மளை ஒதுக்கி வச்சிடும், காலம் நம்மளை தள்ளி வச்சிடும். அதை புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு இந்த அளவுக்கு முன்னேற்றம் கண்டு இருக்கு இந்த கல்வி உலகம். அப்ப என்னை விட இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்கிறப்ப சாதனையாளர், இவங்களாம் சாதனையாளர் கண்டிப்பா. உண்மையிலேயே நினைச்சு பார்க்கவே ஆச்சரியமா இருக்கு. கலை என்பது மனிதன் கலந்த இயற்கைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த இடத்துல நான் மனிதனை எடுத்துவிட்டு கலை என்பது குழந்தைகள் கலந்த இயற்கையா பார்க்கிறேன். எவ்வளவு கலைகள், எவ்வளவு. இப்ப நான் ஒரு நினைச்சு பார்ப்பேன், என் பையனை நான் வளர்க்குறப்ப ஒவ்வொன்றையும் நான் செஞ்சேன். அவனை கூப்பிட்டு அவனை பல்லு வலிக்க விடுறது என்ன, அவனை ட்ரெஸ் பண்ணி விடுறது என்ன, குளிப்பாட்டுறது என்ன, பட்டன் போட்டு விட்டது என்ன, இப்படி ஒவ்வொன்றுத்தையும் நாம் செஞ்சோம். அவன் செய்யறது கூட முடிஞ்சா கூட நான் செய்யறப்பா அப்படி நம்ம செஞ்சோம். ஆனா இப்ப எல்லாவற்றையும் குழந்தைகளே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப அதாவது இப்ப பார்த்தேன், வர வழியில ஒவ்வொரு வகுப்பறைகளாக வந்து கொண்டிருக்கிறது பட்டன்லாம் பிள்ளைங்க போட்டுருக்கு. என் பையன் என் பேரனுக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்து வச்சுக்கிறான். அவனே பனியன் போடுவான், அவனே சட்டையை போடுவான், அவனே பேண்ட்டை போடுவான், அவனே பட்டன். ஏன்பா நாங்களாம் உன்னை எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தோம், ஏன்பா இந்த பிள்ளைங்களை போட்டு இப்படி பண்றீங்க, ஏன் நீங்க போட்டு விட்டா என்ன அப்படின்னா அதெல்லாம் கிடையாதுப்பா. அவனே தன்னை தயார்படுத்திக் கொள்ளணும், நம்மளை நீங்களே செஞ்சு விடுங்க எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது. எந்த நேரத்திலேயாவது அவன் தன்னை
சரி செய்து கொள்வதற்கு உருவாக்கணும் அப்படிம்பாங்க. எனக்கு இன்னைக்கு வந்து பார்த்தவங்க தான் தெரிஞ்சு இந்த குழந்தைங்களுக்கு ஏன் பட்டன் போடுறது சொல்லிக் கொடுக்குறாங்க, இந்த குழந்தைங்களுக்கு ஏன் இது மாதிரிலாம் வந்து பல நடவடிக்கைகளை செயல்பாடுகள்லாம் சொல்லிக் கொடுக்குறாங்க அப்படின்னு நினைக்கிறப்ப தான் தெரியுது. அப்போ யோசிக்க வேண்டியது, இதெல்லாம் கற்றுக் கொடுத்தது உண்மையிலேயே சரியான விஷயம் தான். அதனாலதான் அவன் வந்து என்ன பண்றான், இன்னைக்கு அவன் நான் போனா கூட என் பேரை விட மாட்டான். நான் போட்டுக்கிறேன் தாத்தா, அவனே நான் போட்டுக்கிறேன் தாத்தா, அவனே ஸ்டார்ட் பேக்ட் எல்லாம் பட்டன். இன்னைக்கு ஆச்சரியமா பிரமிப்பா பார்த்துட்டு இருப்பான். அவனை எப்படா இந்த சின்ன வயசுல இதெல்லாம் கத்துக்கிட்டேன், அவங்க அப்பா அம்மா கற்றுக் கொடுத்துருக்காங்க. ஆக நாம அவனை தூக்கி வளர்த்தோம். ஆனா இன்னைக்கு அவனை தட்டி கொடுத்து எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து அவனே உருவாக்கி வச்சிருக்காங்கல்ல, அதுதான் இங்கே நடந்து கொண்டு இருக்கிறது. ஒரு குழந்தைய கூட எப்படியெல்லாம் அழகா உருவாக்கி இருக்காங்க சார். அவங்க எல்லாம் வந்து விளையாடணும், சிரிக்கணும், எல்லாம் செய்யணும், அதெல்லாம் ஒன்றும் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அதற்காக கற்றுக் கொடுக்க வேண்டிய விஷயங்களை விட்டுறக்கூடாதுல்ல. விளையாடிக்கிட்டே இருக்கணும், குழந்தைங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், நல்லா மகிழ்ச்சியா இருக்கணும், அதுல ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதுல யாரும் மாற்றுக்கிறதுக்கு இடமே கிடையாது. ஆனா அதுக்காக கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளாமல் இருப்பது தவறில்லப்பா. அதை மிக அழகா செஞ்சிருக்காங்க. அது உண்மையில பெருமையா இருந்துச்சு எனக்கு. அதே மாதிரி குழந்தைகளும் அவர்களுடைய செயல்பாடுகளும் என்பது விழாவும் கொண்டாட்டமும் மாதிரின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. குழந்தைய பார்த்தா அவங்களுடைய செயல்பாடுகளை பார்த்தா மகிழ்ச்சி அடையாத யாருமே இருக்க முடியாது. அப்படி மகிழ்ச்சி அடையனா அவன் மனுஷனே கிடையாது. அந்த குழந்தைய பார்த்தாலே அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு கவலைகள் இருந்தாலும் சரி அதெல்லாம் மறந்து விடும். நமக்கு மறந்துடும் அந்த குழந்தைங்களை பார்த்தாலே. பாக்குறேன், கைக்கு வேலை கொடுத்துருக்காங்க, கண்ணுக்கு வேலை, கருத்துக்கு வேலை, அதாவது சிந்தனைக்கு வேலை, பயிற்சி, எல்லாத்துக்கும் இவ்வளவு ஆற்றல்களை அந்த குழந்தைங்க வெளிப்படுத்துறதுக்கான பயிற்சி வகைகளை முயற்சி வகைகளை செய்திருக்காங்க. மிகப்பெரிய விஷயமா இருக்குது. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. வெளியிடப்படாத திறமைகள் மங்கிவிடும் சொல்லியிருக்காங்க. இப்பதான் புரியுது எந்தெந்த காலகட்டத்துல என்னென்ன திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்த வேண்டுமோ அதையெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் வெளிப்படுத்தணும். இல்லைன்னா என்ன ஆயிடும், மங்கி போயிடும், அப்படியே அரெஸ்ட் மறைய செய்து விடும். அப்ப வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பை யார் தரணும்? கல்வி நிறுவனம் தரணும், பெற்றோர் தரணும், நண்பர்கள் தரணும், எல்லாருமே. ஆக இவங்க என்ன செய்யறாங்க, எவ்வளவு திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பினை அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. எத்தனை பயிற்சி, ஒன்னா ரெண்டா, வரைகிறதுல இருந்து, ஒட்டுறதுல இருந்து, வெட்டுறதுல இருந்து, வண்ணம் தீட்டுவதிலிருந்து எல்லா பயிற்சிகளையும் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை கண்கூடாக பார்க்க முடிகிறது. திறன் வெளிப்படும் நேரம் அக்குழந்தையின் மலர்ச்சி வெளிப்படக்கூடிய ஒரு தருணம். திறன் வெளிப்படக்கூடிய நேரம் வந்து அக்குழந்தையுடைய மலர்ச்சி வெளிப்படக்கூடிய தருணம். எண்ணும் எழுத்தும் கண்டனத்தகம்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எண்ணுல இருந்து எழுத்து வரைக்கும் அத்தனையும் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு அந்த மழையர் பருவத்திலே எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துட்டா அவங்க போறப்ப ரொம்ப அசால்ட்டா போய்கிட்டே இருப்பாங்க. எந்த இடத்துலையும் தடைகோ அவங்களுக்கு கரடு முரடான பாதையெல்லாம் சர்வசாதாரணமா கடந்து போய்கிட்டே இருப்பாங்க. அதை பார்க்க முடியும். எண்ணும் எழுத்தும் கண்டனத்தகம். எண்ணெய் வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாடுறாங்க தெரியுமா? அந்த எழுத்துக்களை வச்சுக்கிட்டு என்ன விளையாட்டு விளையாடுறாங்க தெரியுமா? அழகான், அற்புதம், மிக அற்புதம். நம்பிக்கை என்பது மெதுவாக வளரும் செடி. ஒரு செடி வந்து கடகடன் வளர்ந்துடாது, பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா. அதனாலதான் பாரதியார் சொன்னாரு, சிரிக்காத மனிதர்களை, பேசாத மனிதர்களை பார்ப்பதை விட தினம் தினம் நாளும் நாளும் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய மரம் செடி கொடிகளை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காரு. அங்க நம்பிக்கை என்பது மெதுவாக வளரும் செடி. இன்னைக்கு பாருங்க எவ்வளவு நம்பிக்கை இந்த கல்வி நிறுவனத்தின் மீது, இந்த குழந்தைகளின் மீது அந்த பெற்றோர்கள் நம்பிக்கை வைத்து அவர்களை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்துக்கிட்டு இருக்கிறத பாக்குறப்ப ஒரு நம்பிக்கை. ஆஹா, மிகச்சோர் நம்ம விட்டுருக்கிற இடம் நிறைய நல்ல விஷயங்களை கற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த வாய்ப்பினை கொடுத்திருக்கிறது. அந்த குழந்தைங்களை பாக்குறப்ப அவ்வளவு பெருமைப்பா இருக்கு, ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, ஒரு நம்பிக்கை ஏற்படுது. நிறைய விஷயங்களை கத்துட்டு இருக்காங்களே. ஆக யாருக்காவது குறைபாடு இருந்தால் எழுதுறதுல மற்ற கழிவு ஈடுபாடுகளை குறைவு, அவங்களை என்ன செய்யணும், இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ண வைக்கணும், இன்னும் கொஞ்சம் தட்டி கொடுத்து அவங்களை உருவாக்கணும். கண்டிப்புலாம் இருக்கக்கூடாது. நான் கூட அப்படி சுத்தி பார்த்துட்டு வரப்போ ஒரு பேரண்ட் சொல்லிட்டு போனாரு, நீ ரொம்ப டிவி பார்த்துட்டு இருக்கிற அடிக்கடி, அதனாலதான் உனக்கு இதெல்லாம் இப்படிலாம் வரமாட்டேங்குது, தெரிய மாட்டேங்குது, மறந்துடுற. இதை விட நான் என்ன சொல்லுவேன், டிவி பையனா போய் திறந்து பாக்குறான், நாம பாக்குறோம், நம்ம கூட பையன் உட்காந்துக்கிறான். நாம பார்க்கலன்னா பையன் எப்படி பார்ப்பான்? நாம பயன்படுத்துறோம், அவன் பயன்படுத்துறான். அவனை செல்ல கண்டுபிடிச்சதை நாம பயன்படுத்துறோம், நம்ம மூலமா நம்ம குழந்தைங்க பயன்படுத்துது. அப்ப நாம தடை பண்ணிட்டா நம்ம குழந்தைக்கு எப்படி அது போகும்? ஆக நம்ம குழந்தைகளை தவறாக
நினைப்பதை விட, பார்ப்பதை விட, பேசுவதை விட நாம் நம்மை சரி செய்து கொண்டால், நம்ம தொலைக்காட்சி பார்க்கிறோம்னா நம்ம குழந்தை நம்ம வந்து உட்காந்து பார்க்கும். அது மேல தப்பு கிடையாது இல்ல. நம்ம குழந்தைய போய் நீ படி, நான் பார்க்கிறேன், நான் பெரியவங்க நாங்க பார்க்கிறோம், நீ போய் படி அப்படி என்று சொல்லக்கூடாது. நாம் பார்க்காமல் இருந்தால் நம் குழந்தை பார்க்காமல் இருக்கும். நாம் பயன்படுத்தாமல் இருந்தால் நம் குழந்தை பயன்படுத்தாமல் இருக்கும். நாம் படித்தால் நம் குழந்தை படிக்கும். நாம் வாசிக்க தவறினால் நம் குழந்தையும் வாசிக்க தவறும். இதான உண்மை. நாம ஒரு புத்தகத்தை எடுத்து வச்சு தினம் தினம் வாசிச்சிருந்தோம்னா நம்ம பக்கத்துல இருக்கிற புத்தகத்தை எடுத்து நம்ம குழந்தை வாசிக்கும். அது இயல்பு. நம்மளே வாசிக்காம நாம வந்து வேற ஈடுபாடுகள் இருந்தோம்னா நம்ம குழந்தை மட்டும் வாசிக்கணும்னு நினைக்க கூடாதுல்ல. அதனாலதான் யோசிக்கிறேன். மிக அற்புதமாக சொல்லியிருக்கிறார். கியூரியாசிட்டி, அறியும் ஆர்வம், விஷயங்களை அறிந்து கொள்ளும் ஆர்வமுடையவர்கள் அறிவாளியாகிறார்கள்ங்கிறாங்க. இங்க பார்த்துட்டு வந்த ஒவ்வொரு வகுப்புலையும் வடிவங்களை சொல்கிறார்கள், ஒளிகளை சொல்கிறார்கள், ஒளிகளை அறிகிறார்கள், தன்மைகளை அறிந்து கொள்ள முயற்சிக்கிறார்கள், பயிற்சி எடுத்திருக்கிறார்கள். ஆக ஏதாவது ஒண்ணு கற்றுக் கொடுக்காம இருந்திருப்பாங்களா அப்படின்னு யோசிச்சா இல்ல. எப்படி இதெல்லாம் யோசிச்சு இவ்வளவு விஷயங்களையும் அவர்கள் அந்த குழந்தைகிட்ட கொண்டு போய் கொடுக்கணும், அந்த குழந்தைகள் நல்லா வளரணும், சிந்தனை ஆற்றல் பெருகணும் அப்படின்னு நினைச்சிட்டாங்கிறப்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. பலம் பொருந்திய 100 கைகளை விட ஒரு நல்ல மூளையே சிறந்ததுன்னு சொல்றாங்க. நம்முடைய அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க, பலம் பொருந்திய 100 கைகளை விட ஒரு நல்ல மூளையே சிறந்தது. நான் இங்க பார்த்தேன், ஒரு 120 நல்ல மூளைகள் இருக்கிறது. 120 நல்ல மூளைகள் 10 வகுப்புகள்ல பார்த்துக்கிட்டு வர்றப்ப ஒரு மூளை இல்லை, 120 மூளைகள். அவ்வளவு அபாரமாக அவர்கள் செயல்பாடுகளை பார்க்கின்ற பொழுது ரொம்ப பெருமையா, ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. கடுமையினால் சாதிக்க முடியாததை அன்பு சாதித்து விடும்னு சொன்னாங்க. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லல, நீ டிவி பார்த்துட்டு இருக்கிற, நீ அதனாலதான் உனக்கு தெரிய மாட்டேங்குது அப்படி இப்படின்லாம் சொல்றதை விட அந்த குழந்தைய மடியில உட்கார வச்சு நம்ம சொல்லி கொடுத்தோம்னா அது கத்துக்கும், அன்பா கத்துக்கும். அன்பு சாதித்து விடும். கடுமையினால் சாதிக்க முடியாததை அன்பு சாதித்து விடும். சின்ன சின்ன கேள்விகள்லாம் கொடுத்து அந்த கேள்விகளுக்கு சிந்தனையோடு அந்த பதிலை வரவழைக்கிறாங்க. பார்த்தேன், சின்ன சின்ன கேள்விகள், அங்கங்க ஒரு 10 கேள்விகள் இருக்கு. ரொம்ப எளிமையான கேள்விகள், இனிமையான கேள்விகள். அந்த கேள்விகளை மட்டும் கேட்கிறப்ப அவங்கள்ட்ட இருந்து சிந்தனை ஆற்றலோட பதில்கள் வருது. இப்படித்தான் கேள்வி கேட்காமல் எதையுமே நம்ம என்ன செய்ய முடியாது. ஏன், எதற்கு, எப்படி, இந்த 3ஐயும் வச்சோம்னா அவங்க அறிவாளி ஆயிடுவாங்க. ஆப்பிள் விழுந்துச்சு சார், ஆப்பிள் விழுந்துச்சு மரத்துல இருந்து, ஏன் கீழே வருது, ஏன் மேல போக கூடாதுன்னு யோசிச்சான்ல, என்ன உருவானுச்சு? புவியீர்ப்பு விசை உருவானுச்சு, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுது, ஏன் மேல போக கூடாதுன்னு சிந்திக்கலைன்னா அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வந்துருக்குமா? ஒரு புவியீர்ப்பு விசை அந்த மனிதன் சொல்லி கொடுத்துருக்க முடியுமா? ஆக ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம கேள்வி கேட்டோடனே நம்ம என்ன செய்வோம்? ஆமா, உனக்கு இதே வேலை, எப்ப பார்த்தாலும் பேசாம போய் பாரு, பேசாம போய் உட்கார்ந்து அப்படின்னு சொல்லிடுறோம். எதையாவது ஒண்ணு கொடுத்து அவங்களுடைய சிந்தனை ஆற்றலை முடக்கிடுறோம். அப்படி செய்யக்கூடாது. அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த ஆற்றலும் இங்கே வளர்க்கப்படுகிறது. அறிவு 2 வகைப்படுமா. ஒண்ணு, நாமே அறிந்து வைத்திருப்பது, நாமளே அறிஞ்சுக்கிறது, தெரிஞ்சு பார்த்து தெரிஞ்சு கொள்வது. இன்னொன்னு, தெரியாத ஒன்றை எங்கே போய் தெரிந்து கொள்வது என்று ஆராய்வது அடுத்த அறிவு. பாருங்க, அவங்களே தெரிஞ்சு வச்சிருக்கிற அறிவு ஒரு பக்கம். இது எது எங்க போய் தெரிஞ்சுக்கிட்டா நல்லது, எங்க போனா தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க பாத்தீங்களா, அது 2வது அறிவு. ஆக அறிவு 2 வகைப்படும். ஆக எல்லாவற்றுக்குமான ஒரு இடமாக ஒரு செய்திகளை வழங்கக்கூடிய, செயல்களை வழங்கக்கூடிய, ஆற்றல்களை உருவாக்கக்கூடிய ஒரு களமாக அமைந்திருக்கிறது. ஆக வாழ்வதல்ல முக்கியம், சிறப்பாக வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சாக்ரட்டிஸ். சிறப்பாக வாழ வேண்டும், வாழ்வதல்ல முக்கியம். எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியம் அல்ல, வாழ்ந்த ஆண்டுகளில் நாம் என்ன செய்தோம் என்பதுதான் முக்கியம். ஆக ஒரு 2.5 வயசுல ஒரு 5வது வயசை தொடுகின்ற பொழுது 2.5 ஆண்டுகள் இங்கே இருந்திருக்கிறோம், கல்வி நிறுவனத்தில் பயின்று இருக்கிறோம், என்ன கத்துக்கிட்டோங்கிறதா முக்கியம். 2.5 வருஷம் நான் வந்தேன்ப்பா, சரி என்ன பண்ணணும்? வெற்றிடமாக இருக்கக்கூடாது அல்லவா? அந்த வெற்றிடத்தை போக்குவதுதான் கல்வி நிறுவனத்துடைய பணியாக நான் பார்க்கிறேன். ஆக வாழ்வதல்ல முக்கியம், மிகச்சிறப்பாக வாழ வேண்டும். ஆக குழந்தைங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு 120 குழந்தைங்களை சந்திக்கிறப்ப எனக்கு மிக மகிழ்ச்சியா இருந்துச்சு. அவங்களுடைய ஆற்றல்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய இந்த வாய்ப்பினை கல்வி நிறுவனம் தந்திருக்கிறப்ப அந்த கல்வி நிறுவனத்துக்கு நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு நல்கியிருக்காகவும் நான் நன்றி சொல்கிறேன். அதை கருத்துக்கு நிறைவு.